friends, welcome back to Congo Adukkalai. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான முந்திரி பக்கோடா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து 1 கப் போல கடலை மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் அரிசி மாவு பாத்தீங்கன்னா 1/2 கப். முந்திரி பாத்தீங்கன்னா ஒரு 20 முந்திரி போல நான் வந்து முழு முந்திரி எடுத்து அதை வந்து உடைச்சு வச்சிருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் புதினாக்கு பதிலாக கருவேப்பிலையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக பிணைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேணாம். ஃபஸ்ட்டே நம்ம பிஸ்கெட்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ரம்பிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு விட்டுருங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நம்ம சேர்த்துருக்கனால போதும் ஒரு பிஞ்ச். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம தண்ணி லேசாக தெளித்து பிணைஞ்சிக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரம்பிளாக இருக்கிற மாதிரி, அதாவது இப்படி பொழிஞ்சு ஒழுகிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. ஸோ தட் நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி அமர்த்தி எண்ணெயில் போட்டுடணும். அந்தளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். தண்ணி நிறையா விட்டு பிணையக்கூடாது. ஸோ இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு போட்டு எடுத்துகிட்டு மெதுவாக நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் திருப்பி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து நல்லா உள்ளெல்லாம் வேகாது, வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும் சீக்கிரம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிச்சு. இனி இதை எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முந்திரி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளோட சூப்பரான ஈஸியான டீ டைம் ஸ்நாக்கு முந்திரி பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த டேங்க. இப்போ இதே ரெசிபியில் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா அது நீங்கள் 1-2 அப்படியே இடித்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐகான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.